வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது குளிர் நேரத்தில் மழை நேரத்துலையும் ஈஸியாக சளி பிடிச்சிருங்க. அந்த சளி பிடிச்ச சமயத்தில் இந்த கொள்ளு ரசம் வச்சு குடிச்சிங்கன்னா சூப்பராக சளியெல்லாம் எடுத்துரும். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியண்ட் தேவை அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ வாங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, ஒரு சின்ன மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கொள்ளு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கருப்பு கொள்ளு வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம தக்காளியை நான் 3 தக்காளி வரைக்கும் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி செடி எடுத்திருக்கேன், அவ்வளோதாங்க. இது கூட எக்ஸ்ட்ரா சேர்க்குற 2 பொருள் என்னென்னா, கற்பூரவள்ளி இலையும் 2 இலை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன், ஒரே ஒரு துளசி இலையை ஒரு சின்ன இதை மட்டும் நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பராக சளியை நல்லா இறக்கி கொடுக்குங்க. அதுக்காக இப்போ இதுதான் தேவையான இன்க்ரீடியண்ட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு சின்ன கடாய் வச்சுக்கலாம். கடாயில் நம்ம வச்சுருக்க கொள்ளை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கருகக்கூடாதுங்க, ஆனால் நல்லா வறுபட்டுறணும். அந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் பொரிய ஆரம்பிச்சிரும், அந்த அளவுக்கு வறுபடணும். இந்த பாருங்கள், இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இந்த வறுத்ததை எடுத்துடலாம். நம்ம எடுத்துகிட்டு இது கூட நான் கொஞ்சம் மிளகு, சீரகம் 2 வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். பச்சையாக இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி போட்டிங்கன்னா இதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. அதுக்காக நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது கூட நான் உரப்புக்கு 3 பட்டை எடுத்திருக்கேன். நீங்களும் உங்களுக்கு உரப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தக்கன எடுத்துக்கோங்க. ஏன்னா மிளகு காரமே ஜாஸ்தி இருக்குங்க. அதனால் இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி நம்ம தக்காளி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தக்காளியை சும்மா மேலே 4 கீத்து மட்டும் போட்டு விடுங்க. அந்த தொலியை தனியாக பிரித்து எடுக்கணும். அதுக்காக இப்போ லேசாக மேலே 2-3 கீத்து மட்டும் போட்டு விட்டு அதை அந்த சட்டியில் போட்டு வேக வச்சுருங்க. நல்லா வெந்து வரணுங்க. அது நல்லா மசிஞ்சு வரணும். ஏன்னா அதை நம்ம வெந்ததுக்கப்புறம் ஒன்று மசிச்சு விட்டுக்கிடலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூடாக இருக்குது, இல்லை மசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா நீ மிக்சியில் போட்டு சும்மா ஒரு 2 சுற்று சுற்றுனீங்கன்னா மையாக வெந்து போயிடும். இப்போ அதில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க கொள்ளு, மிளகு, சீரகம், பட்டை எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், தொளி தனியாக வருது பாருங்கள். இந்த மாதிரி தொளி தனியாக வரணும். இந்த மாதிரி வந்தால் போதும். நல்லா வெந்துருச்சு. இப்போ கொள்ளும் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. நம்ம இப்போ அந்த பாருங்கள் எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கேன்னு. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. கொரன்னு அரைச்சிங்கன்னா அதோட சேராதுங்க. அதுக்காக இப்போ அந்த தக்காளியை நான் நல்லா மசிச்சு விட்டுட்டேன். நீங்கள் மிக்சியில் ஒரு சுற்று கூட எடுத்துக்கலாம். நான் அப்படி தான் மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போ கற்பூரவள்ளி இலையும் துளசியும் நான் பிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள், கழுவிட்டு. அதையும் இது கூட சேர்த்து அந்த தக்காளி வேக வைக்கிறோம் இல்லையா, அது கூடயே போட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. அதில் உள்ள சாறுலாம் இறங்குனா போதுங்க. நீங்கள் இல்லை அந்த தக்காளி அரைக்கிறப்ப சேர்த்து அரைச்சிக்கலாம், அது வாடை ஜாஸ்தி இருக்குங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி போட்டேன். நீங்கள் வேணும்னா அப்படி கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு 2 பங்கு ஜாஸ்தி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா சூப்பு மாதிரி குடிக்கிறதுக்கு தாங்க. கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துருக்கேன், இது ஆப்ஷனல் தான், வேணாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அது நல்லா கொதிக்கணுங்க. கொதித்ததுக்கப்புறம் அந்த தக்காளியோட பச்சை வாடை, நம்ம போட்ட பச்சை வாடை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கொள்ளு பொடி இருக்கு இல்லையா, அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம மிளகு, வரமிளகா எல்லாம் போட்டிருக்கிறதுனால காரமாக இருக்கும். அதனால் இப்போ அதில் போட்டோடனே அது ஒரு கொதி வந்தால் போதுங்க. இப்போ நம்ம தாளித்து விட்டுக்கலாம். கடுகுளுந்த பருப்பு, கருவேப்பிலை மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம அதிலே அரைச்சிருக்கோம், அதனால நான் சேர்க்கலை. உங்களுக்கு உரப்பு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா மிளகு காரமே நல்லா காரமாக இருக்கும் பட்டை விட. அதுக்காக இப்போ பாருங்கள், நம்ம ரசம் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.